அரியலூரில் 11ஆம் நூற்றாண்டில் சோழர்கள் ஆட்சி காலத்திய சிறப்புகளை தெரிந்து கொள்ளும் வகையிலான ஆனைமங்கலம் செப்பேடுகளை இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுத்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நெதர்லாந்து நாட்டிற்கு அரசுமுறை பயணமாக சென்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் வரலாற்று சிறப்பு மிக்க 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் காலத்து ஆனைமங்கலம் செப்பு பட்டயங்கள் அந்நாட்டு அரசால் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கடந்த 300 ஆண்டுகளுக்கு மேலாக நெதர்லாந்தில் இருந்த இந்த தமிழ் வரலாற்று பொக்கிஷம் தற்போது தாயகம் திரும்புவது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் குறிப்பாக தமிழர்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செப்பேடுகளில் பெரும்பாலான பகுதி உலகின் மிக தொன்மையான மொழியான தமிழில் பொறிக்கப்பட்டுள்ளது. மாமன்னர் முதலாம் ராஜராஜ சோழன் நாகப்பட்டினத்தில் பௌத்த விகாரை கட்டுவதற்காக ஸ்ரீ விஜய நாட்டு அரசருக்கு அளித்த வாய்மொழி வாக்குறுதியை அவரது மகனான முதலாம் ராஜேந்திர சோழன் முறைப்படி அரசாணையாக மாற்றி வெளியிட்ட வரலாற்று தகவல்கள் இதில் விரிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த அரிய கலை பொக்கிஷத்தை மீட்பதற்காக கடந்த 14 ஆண்டுகளாக பெரும் முயற்சி எடுத்து வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு மத்திய அரசுக்கும் வரலாற்றுத்துறை ஆய்வாளர்கள் தங்களது நன்றியை தெரிவித்துள்ளனர். இவ்வாறு சோழர் காலத்து ஆட்சி முறை சிறப்புகளை எடுத்துரைக்கும் இந்த செப்பேடுகள் 300 ஆண்டுகளுக்கு மேலாக சோழர்களின் தலைநகராக விளங்கிய அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரத்தில் உள்ள அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்த வேண்டும் எனவும் வரலாற்றுத்துறை ஆய்வாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த செப்பேட்டின் சிறப்புகள் குறித்து அரியலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வரலாற்றுத்துறை தலைவரும் ஆய்வாளருமான ரவி கூறும்போது, நெதர்லாந்து நாட்டிற்கு சுற்றுப்பயணம் செய்துள்ள நமது பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் 300 ஆண்டுகளாக அந்த நாட்டில் இருந்த சோழர்களான செப்பேடான ஆனைமங்கலம் செப்பேட்டை இந்தியாவிற்கு பெற்று கொண்டு வருவது மகிழ்ச்சியான செய்தியாகும். அதற்காக நமது மத்திய அரசாங்கத்திற்கும் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் அரியலூர் மாவட்ட வரலாற்று ஆய்வாளரின் சார்பில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சோழர்களை பற்றிய அரிய தகவல்களை தெரிவிக்கின்ற இந்த ஆனைமங்கலம் செப்பேடு தற்போது இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது பெருமைக்குரிய விஷயம் என்றாலும் கூட அது சோழருடைய தலைநகரிலே இருப்பதுதான் மிகவும் பெருமைக்குரிய விஷயமாகும். குறிப்பாக 250 ஆண்டுகளுக்கு மேலாக சோழருடைய தலைநகராக விளங்கி தெற்காசிய முழுவதும் அரசியல் ஆதிக்கம் செலுத்திய ஒரு தலைநகராகவும் வணிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைநகராகவும் இருந்தது கங்கைகொண்ட சோழபுரமாகும். எனவே அந்த நகரை நிறுவிய அந்த மன்னன் முதலாம் ராஜேந்திர சோழன் தான். எனவே அவனுடைய அந்த செப்பேட்டை அவன் நிறுவிய அந்த கங்கைகொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்தில் வைத்து பராமரித்தால் அங்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளும் தொல்லியல் ஆர்வலர்களும் வரலாற்று ஆய்வாளர்களும் பார்த்து பயனடைவதோடு ராஜேந்திர சோழனுடைய பெருமைகளை நினைவு கூறுவதற்க வகையில் அமையும். சோழர்களுடைய சிறப்புகளில் ஒன்றான இந்த ராஜேந்திர சோழனுடைய அந்த செப்பேடு என்பது சோழர்களின் ஒட்டுமொத்த சிறப்புடையதாக இருக்கிறது. கங்கைகொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் வைப்பது என்பது வரலாற்று சம்பந்தமான இந்த சோழர் தலைநகரான இந்த கங்கைகொண்ட சோழபுரம் பகுதியில் வைப்பது, அந்த அருங்காட்சியகத்தில் வைப்பது சிறப்புடையதாக இருக்கும். இந்த அரிய பொக்கிஷமான இந்த செப்பேட்டை நெதர்லாந்து நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்த பாரத பிரதமருக்கும் மத்திய அரசுக்கும் வரலாற்றுத்துறை வரலாற்று ஆர்வலர்கள் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.